இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சட்டமன்ற தேர்தலையொட்டி தாவேக இரண்டாம் கட்ட வேட்பாளர் நேர்காணல் தொடங்கியிருக்கிறது. சென்னை பனையூரில் உள்ள தாவேக தலைமை அலுவலகத்தில் இரண்டாம் கட்ட வேட்பாளர் நேர்காணல் நடைபெறுகிறது. விருப்ப மனு அளித்தோரிடம் நேர்காணல் நடத்துகிறார் தாவேக தலைவர் விஜய். அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஏற்கனவே முதற்கட்ட வேட்பாளர் நேர்காணல் முடிவடைந்திருக்கும் நிலையில் இரண்டாம் கட்ட நேர்காணல் தொடங்கியிருக்கிறது. விருப்ப மனு அளித்தோரிடம் விஜய் நேர்காணல் செய்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் முருகேசன். முருகேசன், இன்று இரண்டாம் கட்ட வேட்பாளர் நேர்காணல் நடைபெற இருக்கிறது. எத்தனை பேர் இந்த நேர்காணலில் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது? தாவேக தலைவர் விஜய் எத்தனை மணிக்கு பனையூர் அலுவலகத்திற்கு வருகிறார்? தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல் இன்றைய தினம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இரண்டாம் கட்ட வேட்பாளர் நேர்காணல் இன்றைய தினம் கட்சி தலைவரத்தில் விஜய் தலைமையில் முன்னில் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே கடந்த மார்ச் 10ஆம் தேதி முதல் கட்ட வேட்பாளர்கள் 60 பேர் தேர்வு செய்யப்பட்டார்கள். தொகுதிக்கு 2 பேர் வீதம் கட்சியின் மாநில நிர்வாகிகள், பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன், அதேபோல் புசியானந்த், நிர்மல்குமார் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்று தொகுதிக்கு 2 பேர் தேர்வு செய்து அதில் ஒரு வேட்பாளர் இறுதி செய்கிறார்கள். அதன் அடிப்படையில் முதல் கட்டமாக ஒரு 60 வேட்பாளர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு அவருடைய பயோடேட்டா மற்றும் தொகுதியில் உள்ள பூத் கமிட்டி உறுப்பினர்கள் யார் யார், தொகுதி நிலவரம் என்ன அப்படின்ற போன்ற அடங்கிய ஒரு தொகுப்பை அவர்களிடம் கொடுத்து அனுப்பப்பட்டது. அதே போன்று தற்போது இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் ரெடி செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 80 பேரில் 50 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கார்கள். இவர்களிடம் விஜய் இந்த இறுதி பட்டியலை தயார் செய்து அவர்களுக்கு அந்த பூத் கமிட்டிக்கான கிட்டை இன்று வழங்க இருக்கிறார். இதைத் தொடர்ந்து மூன்றாம் கட்டமாக அடுத்த வாரம் ஒரு 50 பேரை தேர்வு செய்திருப்பதாக தகவல் வெளியாகிறது. கார்த்திகா, முருகேசன், தாவேக முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறது. இந்நிலையில் இந்த வேட்பாளர் தேர்வில் என்னென்ன அம்சங்களை எல்லாம் விஜய் பார்க்கிறார் வேட்பாளர்களிடம்? விஜய் நேரடியாக கவனிப்பதை தாண்டி முக்கிய நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் புசியானந்த், ஆதவ் அர்ஜுன், நிர்மல்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் தான் வேட்பாளர் தேர்வு செய்யலாம். குறிப்பாக முதல் நாள் விருப்ப மனு அளிக்கும் போதே 10,000க்கும் மேற்பட்டோர் கட்சியின் சார்பில் விருப்பம் அளித்தார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த பகுதியில் பிரச்சனை ஏற்பட்டதால் ஆன்லைன் மூலமாக விருப்பம் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்டோர் விருப்பம் அளித்திருக்க சூழலில் அனைவருமே அழைத்து நேர்காணலில் பங்கேற்க வைக்க முடியாது என்பதற்காக தொகுதிக்கு 2 பேர் வீதம் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசித்து தொகுதியில் போட்டி போட யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, கட்சியின் ஆரம்ப காலகட்டத்தில் விஜய் ரசிகர் மன்றத்தில் எத்தனை நாட்கள் பணிபுரிந்தார், இவர் செலவு செய்யக்கூடிய தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்துதான் ஒரு வேட்பாளருக்கான தகுதியை தேர்வு செய்து அவர்களில் 2 பேரை எடுத்து அந்த 2 பேரையும் நேர்காணல் வர வைக்கிறார்கள். அவர்களிடம் நிர்வாகிகள் கலந்து ஆலோசித்து அதில் வேட்பாளரை யாரை தேர்வு செய்ய வேண்டும் என்று மாநில நிர்வாகிகள் முடிவு செய்தவர்கள் இறுதி வேட்பாளர் என்ற பட்டியலை விஜயிடம் ஒப்படைக்கிறார்கள். விஜய் அதில் கையெழுத்திட்டு அவர்களிடம் பூர்த்தி நீங்கள் தான் முதல் வேட்பாளர், அதாவது அதிகாரப்பூர்வ வேட்பாளர், கட்சி சார்பில் அறிவிக்கப்படும், நீங்கள் உங்கள் தொகுதி நிலவரம் இதுதான், உங்களுடைய பயோடேட்டா இதுதான், நீங்கள் அபிடவிட், அதாவது தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னாக அபிடவிட் எல்லாம் தயார் செய்யணும், அதற்கான உறுதிமொழி பத்திரத்தில் என்ன மாதிரி தான் ரெடி செய்ய வேண்டும் என்பதற்கான ஆவணங்களும் அதுக்கு தொகுப்பு அடங்கப்பட்டிருக்கிறது. மேலும் தொகுதியில் உள்ள நிலவரங்கள், வாக்காளர் பட்டியல் தொடர்ந்து பூத் கமிட்டி உறுப்பினர்கள் யார் யார், இவர்கள் எல்லாம் பயன்படுத்தி நீங்கள் முதல் கட்டமாக தேர்தலில் பணியாற்றுங்கள் என்பதற்கான தொகுப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். கார்த்திகா, தாவேகனுடைய இரண்டாம் கட்ட வேட்பாளர் நேர்காணல் துவங்கி இருக்கிறது. பனையூர் அலுவலகத்தில் இந்த வேட்பாளர் நேர்காணல் நடைபெற இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முருகேசன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.